தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. தமிழக அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் வந்த கார் விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சசிகுமார் வழங்க நாம் கேட்கலாம். சசிகுமார், விபத்துக்கான முழு காரணம் தற்போதைய நிலை என்னவாக இருக்காங்க? வணக்கம் ஷாம். திருவண்ணாமலை ஏந்தல் பைபாஸ் சாலையில், அதாவது வேட்டவளத்தில் இருந்து ஒரு காரானது திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் வேலூர் திருக்கோயிலிருந்து, அதாவது அருணை கல்லூரியிலிருந்து தனது வீட்டிற்கு செல்வதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் வந்து கொண்டிருந்த காரும் அந்த பைபாஸ் சாலை சந்திப்பில் எதிர்பாராத விதமாக விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் ஏவா வேலு அவர்களின் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலுவின் மகன் கம்பன் வந்த கார் மிகவும் விபத்துக்குள்ளாகி அந்த காரானது மிகவும் சேதமடைந்திருக்கிறது. மேலும் அவருக்கு சிறிய காயங்களுடன் தனியார் மருத்துவமனையில் கம்பன் அவர்கள் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக முதற்கட்ட தகவலானது தெரிகிறது. மேலும் பார்த்தோம் என்றால் அவருடைய டிரைவருக்கு லேசான காயங்கள் ஏற்பட்டு அவரும் சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதேபோல் அந்த வேட்டவளத்தில் இருந்து வந்த நபர் யார் என்று இன்னும் முழு விவரங்கள் வெளியாகவில்லை. முதற்கட்ட விசாரணையில் அந்த காரானது வேட்டவளத்திலிருந்து திருவண்ணாமலை நோக்கி வந்து கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காரினுடைய அந்த காரில் வந்தவர்களுக்கும் லேசான காயங்கள் ஏற்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது அந்த காரானது அமைச்சரின் மகன் வந்த காரானது அந்த பின்பக்க டயரானது வெடித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவர் அமைச்சரின் வந்த காரானது மிகவும் சேதமடைந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி சசிகுமார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.